ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயகிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/1/2024 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னிக்கே புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார், கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி அன்னிக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னிக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள். இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. மகாபெரிவாவுடைய அன்னைக்கு ஆராதனைகள் நடக்கும். 9ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திலையும் கிருஷ்ணபட்சத்திலையும் மாதத்துக்கு 2 தரம் வரும். சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி என்னுடைய இந்த காரியங்கள்லாம் நிறைவேறத்துக்காக நான் ஒரு 24 பிரதோஷம் இல்லைன்னா 48 பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா. அவள்லாம் சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் பொதுவாக பண்ணுறது. பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா, கஷ்டங்கள் போகிறதுக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும், மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும், திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும், திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ கால விரதம் இருக்கா. பொதுவாகவே பார்த்தோம்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலில் மிகவும் ஏற்றமான விசேஷம். அதற்கு பிறகு 9ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால் ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு. சனி பகவானை கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா, தாய் தந்தையர் இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை. 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை. இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற விஷயங்கள், அகங்காரம், மமகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் 1ஆம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. அது ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு PDF போட்டு டைம் கரெக்ஷன்ஸ், டேட் கரெக்ஷன், இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இன்றைய கோல்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாரம் வரக்கூடிய
சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு, சந்திராஷ்டமம்ன்றது வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஏற்கனவே சொன்ன எளிய பரிகாரம். அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால், கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால், சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போது இந்த வாரம் 8/1 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது, ஒரு ராசியான்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஜென்ம சனியிலிருந்து பாத சனி போயாச்சு. இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பாத சனியில் இருக்குது, 7.5 சனியில் பாத சனி இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் கொஞ்சம் அப்கிரேடேஷன் இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர வந்து உங்களுடைய குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. குடும்பத்தில் சில சச்சரவுகள் வரலாம், இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர வந்து இரும்பு, இந்த ஸ்கூட்டர், அதெல்லாம் 2 வீலர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர சைக்கிள் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், இந்த கட்டிங் லேபர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், லேபர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ், அது தவிர வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது, அதுவும் ஒரு சுவர் இருக்கிறது, பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதை நினைத்தாலும் அது வெற்றியாக வரக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். அதாவது 8/1/2024 9/1/2024 மாலை ஒரு 8 மணி வரலும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்களோட சுற்றுச்சூழல்களோட பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலம்னு சொல்கிறது வந்து 9ஆம் தேதி ராத்திரி ஒரு 8 மணியிலிருந்து 11ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி காலை ஒரு 1 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் வலுத்து போகிறது. அதனால் 12ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள், சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய், 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதனால் இடம் ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வேலையின் நிமித்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து எப்போ அப்படின்னா அதாவது 12ஆம் தேதி கார்த்தால 1 மணியிலிருந்து 14ஆம் தேதி காலை வந்து ஒரு 3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்களோட ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஸ் வந்து உங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 14ஆம் தேதி கார்த்தால ஒரு 5:30 மணியிலிருந்து அவர் வந்து கார்த்தால ஒரு 2:30-3 மணியிலிருந்து 16ஆம் தேதி கார்த்தால 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பொதுவாக உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
இந்த கால பைரவர் பத்ரகாளி அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. பத்ரகாளி அம்மனை வணங்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.